நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பங்குச்சந்தையில டிவிடெண்ட் அறிவித்துள்ள சில பங்குகளை பத்தின தகவல்களை நம்ம பார்க்க போறோம். அந்த வரிசையில முதல்ல இருக்கிற பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம். இந்த நிறுவனம் 2026 நிதியாண்டுக்கான டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்குக்கு ரூபாய் 11 வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும், இவங்க டிவிடெண்டுக்காக செலவு செய்யக்கூடிய மொத்த தொகை 4648 கோடி ரூபாய் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 30, 2026 அப்படின்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அவங்களுடைய டிவிடெண்ட் ஒரு பங்குக்கு 6 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ரெக்கார்ட் டேட் ஜூலை 3, 2026 அப்படின்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. முன்னணி சிமெண்ட் நிறுவனமான அல்ட்ராடெக் சிமெண்ட் 2026 நிதியாண்டுக்கான டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 240 ரூபாய் அப்படிங்கிறது இறுதி டிவிடெண்டா அவங்க அறிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஆண்டுக்கான மொத்த டிவிடெண்ட் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செலவிடுற தொகை 7072 கோடி ரூபாய் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நிறுவனம் ஆல்கஹால் அல்லாத குளிர்பான நிறுவனமான வருண் பேவரேஜஸ். இந்த நிறுவனம் அவங்களுடைய டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்குக்கு 0.50 அப்படிங்கிற தொகையை அவங்களுடைய டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் மே 1, 2026 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பிரபல நிறுவனமான கோல் இந்தியா அவங்களுடைய டிவிடெண்ட் தொகையை அறிவிச்சிருக்காங்க. 2026 நிதியாண்டுக்கான ஈவுத்தொகையாக, அதாவது டிவிடெண்டாக 5.25 ரூபாய் அவங்க டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. இது இன்னும் ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரபல ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான லோதா டெவலப்பர்ஸ் அவங்களுடைய டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்கிற்கு 4.25 அப்படிங்கிற தொகையை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. இது இன்னும் இவங்க இவங்களுடைய பதிவு தேதியை அறிவிக்கல. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க 2026 ஏப்ரல் 24 அன்னைக்கு இவங்களுடைய டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க. ஒரு பங்குக்கு ஃபைனல் டிவிடெண்டாக 6 ரூபாய் அப்படின்ட்டு நிர்ணயிச்சிருக்காங்க. இவங்க டிவிடெண்டுக்காக கிட்டத்தட்ட 8119 கோடி ரூபாயை அவங்க ஒதுக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதற்கான பதிவு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்களுடைய மீட்டிங்கில் ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அடுத்து எல்என்டி ஃபைனான்ஸ். இந்த எல்என்டி ஃபைனான்ஸ் அவங்களுடைய டிவிடெண்டை அறிவிச்சிருக்காங்க. 2.75 பைசா, அதாவது 2 ரூபாய் 75 பைசாவை அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய பங்குதாரர்களுக்கு. இதற்காக அவங்க செலவிடும் தொகை கிட்டத்தட்ட 688 கோடி ரூபாய் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. இன்னும் பங்குதாரர்களுடைய ஒப்புதலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. மீட்டிங்கில் ஃபைனலைஸ் பண்ணதற்கு பிறகு அவங்க டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்களுடைய இயக்குநர்களுடைய குழுவில் டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 1 ரூபாய் ஈவுத்தொகையை வழங்குவதற்கான அப்ரூவல் வெயிட்டிங்கில் இருக்குது. மேபி இவங்க டிவிடெண்ட் 1 ரூபாய் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அடுத்து பிரபல வங்கியான ஆக்சிஸ் வங்கி ஏப்ரல் 25 அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் வீதம் அவங்க டிவிடெண்ட் கொடுக்க போகிறதா தகவல் வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இதுவும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அப்படி அறிவித்தாங்க அப்படின்னா டிவிடெண்ட் 30 நாட்களுக்குள்ள செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னா எந்த நிறுவனத்துடைய தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.